சைக்காலஜிக்கும் சைக்காட்ரிஸ்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, எம்எஸ்கே சைக்காலஜிங்கிறது ஒரு தனி மனிதனோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், பாதிப்புகள், செயல்படுத்த முடியாத செயல் தடைகளை உண்டாக்கக்கூடியது, நடத்தை சார்ந்தது, எண்ணம் சார்ந்தது, சிந்தனை சார்ந்தது, செயல் சார்ந்தது, கல்வி முறை சார்ந்தது, தொழில்முறை சார்ந்தது, வாழ்க்கை சார்ந்தது, சமூகத்தை சார்ந்தது, உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை சார்ந்த பிரச்சனைகளில் எங்கு பாதிப்பு உள்ளது என்பதை கண்டறிந்து மறுசீரமைத்து அவர்களை வளர்ச்சிக்கு எடுத்து செல்வதும் ஒரு மனோதத்துவ சிகிச்சை முறையாகும். இதுவே சைக்காட்ரிஸ்ட் அப்படிங்கிறது மூளை சார்ந்த பாதிப்புகளுக்கு மருந்துகள் மூலியமாக சரிப்படுத்துவது. யாரும் ஐடியா கேட்க நம்மகிட்ட வர்றதே மாட்டாங்க. நீங்கள் கொடுக்குற ஐடியாவை கொண்டு போய் இன்னும் 4 பேர்த்துக்கிட்ட சொல்லி, நான் பாரு என் பிரச்சனையை சொல்கிறேன், இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லி எதிர்வினைகள் தான் காமிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம மற்றவங்ககிட்ட ஐடியா கொடுக்கறத தவிர்த்துக்கிட்டு அவங்க சொல்கிறத மட்டும் கேட்டுட்டு இதுக்கெல்லாம் தீர்வு மாதிரி இப்படி ஒன்று இருக்குன்னு வழிகாட்டியாக இருந்துட்டு போயிட்டோம்னா நம்ம நல்லா இருப்போம். இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் நம்ம சொன்னது அவங்களுக்கு நல்லதாக நடந்துருச்சுன்னா நம்மளுக்கு ஒரு வகையில் சந்தோஷம் இருக்கும். அதுவே நம்ம சொன்னது ஏதாவது ஒரு பிரச்சனையாச்சுன்னா குற்ற உணர்வாக மாறக்கும் வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் இந்த குற்ற உணர்வு தான் குத்தும் உணர்வுன்னு சொல்கிறோம். அது நைட்டெல்லாம் குடைய ஆரம்பிச்சிடும். பாரு நான் சொல்லாமல் இருந்திருக்கலாமோ, சொல்லியிருக்கலாமோ, இப்படி சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி. அதனால் மற்றவங்ககிட்ட பேசுகிறப்போ ரொம்ப கவனம் தேவை. எல்லாரும் கவனமாக தான் இருக்கும். இனிமேல் கவனமாக இருக்கணும். அவங்க குழந்தைகளாகட்டும், படிப்பு விஷயத்தில் நீங்கள் அதிகமாக ரிஸ்க் எடுக்கிறேங்கிற பேரில் காஸ்ட்லியான ஸ்கூலில் படிக்க வச்சுருப்பீங்க. அப்படி இருந்தால் உங்கள் அடுத்த எதுக்காவது தவிர்த்துக்கோங்க. காஸ்ட்லியானதை தவிர்த்துட்டு மீடியமாக இருக்கிறதுல சேர்த்துனீங்கன்னா அந்த குழந்தைகள் நல்ல ஒழுக்கத்தோடையும் இந்த சமூகத்தில் நல்ல குழந்தைகளாகவும் நம்ம ஒப்படைக்க முடியும். இல்லைன்னா அந்த காஸ்ட்லி ஸ்கூலுக்கு போயிட்டு அவங்கள மாதிரி இல்லைன்னு சொல்லி உங்களை டார்ச்சர் பண்ணுற குழந்தைகளா மாறிடுவாங்க. இன்றைக்கி நம்ம அதுதான் நடந்துட்டு இருக்குது. நேரடியாகவே அதுதான் நடந்துட்டு இருக்கு. அப்போது உங்கள் குழந்தைகளுக்கு எதைய சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா குழந்தைகளை நீங்கள் வளர்த்தவே இல்லை, மீடியா தான் வளர்த்திட்டு இருக்கு. மீடியாவை சொல்கிறது மட்டும்தான் அவங்க மைண்டுக்குள்ளே போகும். பெற்றோர்கள் சொல்கிறது எதுவுமே எடுத்துக்க மாட்டாங்க, ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ இவங்களுக்கு நம்ம ஐடியா சொல்லக்கூடாதா, அட்வைஸ் பண்ணக்கூடாதா, கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுன்னா இன்னைக்கு பண்ணுனா கேட்கவே மாட்டாங்க. இது ஆரம்பத்தில் சிறு வயசுலேருந்தே பண்ணிட்டு வந்திருந்தா எடுத்திருப்பாங்க. இப்போ சொன்னது எல்லாமே எதிரியாக மாறிடும் உங்களுக்கு. அப்போ அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு நீங்கள் உங்கள் லைஃப்பை இனிமேல் எப்படி இருந்தால் நல்லா இருக்குங்கிறதுக்காக பேச்சை தவிர்த்துருங்க. அதாவது ரிஜெக்ட் பண்ணக்கூடாது, ஐடியா கொடுக்கக்கூடாது, கேட்டுட்டு அமைதியாக இருந்துக்கிறது நல்லது. ஏன்னா உலகம் அதைத்தான் விரும்புது. அது உங்கள் குழந்தைகளானாலும் சரி, உங்கள் வீட்டு மருமகளானாலும் சரி, உங்கள் ரிலேஷன் ஆனாலும் சரி, அதைத்தான் விரும்புகிறாங்க. அதே மாதிரி அடுத்தது கடன் வாங்கி செலவே பண்ணாதீங்க. மொய் வைக்கணும், ரிலேஷன் வீட்டில் ஃபங்க்ஷனு அப்படின்னு சொல்லி கடன் வாங்கி செலவு பண்ணுறதை தவிர்த்துருங்க. அப்போ நீங்கள் ஒரு விசேஷத்துக்கு போகிறீங்கன்னா உங்களால் எது முடியுமோ திருமணத்துக்கு முன்னாடியே அவங்க வீட்டில் போய் நீங்கள் செஞ்சுட்டு வந்துடுங்க. சபையில் செய்யணும்னு சொல்லி பெருமைக்காக செய்கிறது அனைத்துமே உங்களுக்கு வீண் விரயம்தான். இது எப்போ புரியும்னா நீங்கள் ஒரு சுச்சுவேஷனில் வர்றப்ப தான் இப்படி ஏமாந்துட்டோங்கிறது புரியும். 4 பேர் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறதுக்காகவே இது வரைக்கும் வாழ்ந்திருக்கோம். அந்த 4 பேர் நீங்கள் சாப்பாட்டுக்கு ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டப்போ யாரும் கொடுக்கலை. அந்த 4 பேர் உங்களுக்கு எந்த விதத்துலேயும் உதவுறதுக்கு வரல. உங்களை பற்றி தப்பாக பேசுறதுக்கு வந்தாங்க. இதுதான் உலகம். நீங்கள் நல்லா இருந்தால் உங்களை தூக்கி வச்சு பேசும். நீங்கள் கொஞ்சம் கீழே இறங்கிட்டிங்கன்னா காசு திரும்புறன்னு பேசும். அதனால் கடன் வாங்கி செய்கிறத தவிர்த்துருங்க. 4 பேர்த்துக்காக வாழ்கிறத தவிர்த்துட்டு உங்களுக்காக வாழுங்க. நீங்கள் எடுக்கிற முடிவு சரியா தவறானா அதுக்கான நிபுணர்கள் அணுகி இது ரைட்டா தப்பா, இது செஞ்சால் என்னாகும், இதை நான் மிஸ் பண்ணால் என்ன ஆகுன்னா ப்ரொஃபஷனல் கன்சல்டிங் எடுத்து நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் லைஃப்பு பிற்காலத்தில் 100 ஆண்டுகள் ஆனாலும் நிம்மதியோடு இருக்க முடியும். இல்லைன்னா நம்ம ஒன்றுக்குள்ளே போய் செயின் லிங்காக தான் சிக்கிட்டு வரும். ஏன்னா உளவியல் வழிகாட்டுதல் எங்கள்கிட்ட வர்றவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை தான் சொல்லிட்டு வருவாங்க. ஆனால் அந்த படிக்க முடியலன்னு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோ 10th ஸ்டூடெண்ட்டோ வந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள அத்தனை பிரச்சனைகள் இருக்கும். அந்த படிப்பு கவனிக்க முடியலங்கிறது ஒன்று தான்.
அப்போ நம்ம சரி பண்ணுறதுக்கு பல நேரங்கள், காலங்கள் தேவைப்படுது. அப்போது ஒரு சிறு பிரச்சனையாக இருக்கிறப்பவே நீங்கள் சரியான ப்ரொஃபஷனல் அணுகுங்க. ஃப்ரெண்ட்ஸு கிட்ட சொல்கிறேன்னு சொல்லி உங்களோட பிரச்சனைகள் எல்லாம் ஷேர் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. அது உங்களுக்கே பிரச்சனையாகும். அதே மாதிரி உங்களோட தகவல் நீங்கள் எதை அதிகமாக கேட்குறீங்களோ அதுதான் உங்களை இயக்கும். ஒரு சின்ன விஷயம்தான், சாதாரண விஷயந்தான், அது மனசுக்குள்ளே போய் உங்களோட அறிவில் பதிவாச்சுன்னா அது உங்களோட நிம்மதி கெடுக்கும், ஆக்டிவிட்டி கெடுக்கும், செயல் தடையை உண்டாக்குது. இந்த மாதிரி தான் எங்ககிட்ட ஒரு கிளைண்ட் வர்றாங்க, தூக்கம் வரலைன்னு சொல்லி. நாங்கள் அவங்கள டயக்னோஸ் பண்ணதில் தான் பல பிரச்சனைகளை கண்டறிந்தோம். என்னன்னா தூக்கம் வரல, இதுக்காக பல லட்சங்கள் செலவு பண்ணிட்டாங்க. அப்போ நம்ம நம்பர் கிடச்சி காண்டாக்ட் பண்ணுறாங்க. அவங்க நாங்கள் டயக்னோஸ் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த பிரச்சனையிலேருந்து கொண்டு வர்றோம். அவங்களுக்கு ஒரு சின்ன சாதாரண விஷயம்னா தாங்கிக்க முடிய மாட்டேங்குது. யாராவது ஒரு நிமிஷம் இப்படி நேராக பார்த்துட்டாங்கன்னா இவங்க இதுக்கு பார்த்துருக்காங்களோ, இப்படி பார்த்துருப்பாங்களோ, ஏதாவது ஆயிடுமோ, ஏதாவது திங்க் பண்ணியிருப்பாங்களோ, ஏதாவது நம்ம மேலே நெகட்டிவாக கொடுத்துருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி திங்கிங் அதிகமாக போகுது. ஆனால் தூக்கம் வரலங்கிற ஒரு பிரச்சனைக்குள்ள எத்தனை பிரச்சனைகள் சிக்கிட்டு இருக்கு. அப்போ தூக்கங்கிறது மனம் அமைதி அடைந்தால் மட்டும்தான் வரும். சிந்தனை ஓடிக்கிட்டே இருந்தால் தூக்கம் வராது. இப்போ தலைவலி அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ தலைவலி வர்றதுக்கும் பல காரணங்கள் இருக்குது. நம்மளோட சிந்தனை, வேலைப்பளு, குடும்பத்தில் நம்ம நினைச்ச மாதிரி ஒரு குடும்பத்தில் நடக்கலை அப்படின்னாலும் உங்களோட சிந்தனை அதிகமாகும். அப்போ அது நடக்கிறதுக்கான வழிமுறைகள் தான் எடுத்துக்கணுமே தவிர இதுக்காக பூஜைகளோ, நம்பிக்கை சார்ந்தோ, பல இடங்களுக்கு இடம் மாறினாலோ எதுவுமே நடக்காதுன்னு புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மாற்றம் வேணும்னா யாரையுமே மாற்ற முடியாது. ஆனால் உங்களை நீங்கள் மாற்றிக்கிட்டா வாழ்க்கையில் நீங்கள் மேன்மை அடைய முடியும், வெற்றி அடைய முடியும், வளர்ச்சி அடைய முடியும். இதை விட்டு போட்டு மற்றவங்க மேலே குறை சொல்லிக்கிட்டும், தப்பு சொல்லிக்கிட்டும் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருந்தோம்னா சிறு சிறு பிரச்சனைகளையும் மற்றவர்களை பார்த்து ஏன் இப்படின்னு கேள்வி கேட்டுட்டு இருந்தால் இதுக்கு வளர்ச்சி வரவே வராது. அப்போ மாற்றத்தை கொண்டு வந்தால் மட்டும்தான், உங்களிடத்தில் மாற்றத்தை கொண்டு வந்தால் மட்டும்தான் வளர்ச்சி கிடைக்கும். அப்போ உங்களோட பழைய அறிவு பதிவு, எண்ணம், சிந்தனை, செயல்தான் இது இயக்கும். இதுக்கு தான் துறை சார்ந்த நிபுணர்களோட எம்எஸ்கே உளவியல் பகுப்பாய்வு உங்களை மறுசீரமைத்து வெற்றியை நோக்கி அழைத்து செல்ல எம்எஸ்கே உளவியல் வழிகாட்டுதலாக இருக்குது. பல பிரச்சனைகள் நம்மகிட்ட இருந்து தான் போயிருக்கும். எப்படின்னா குழந்தை ஒரு 2 வயசு குழந்தை பார்க்குறோம். பேரண்ட் இட்லி ஊட்ட மாட்டேங்கிறாங்க. அந்த குழந்தையோட அம்மா இட்லி ஊட்ட மாட்டேங்குது. கேட்டால் அவங்களுக்கு இட்லி பிடிக்காது, தோசை தான் பிடிக்கும், இட்லி பிடிக்காது. இட்லி சாப்பிட்டு பழகிட்டா ஊட்டணுமில்ல. இது செயல் தடை. அவங்களால செய்யறதுக்கு சங்கடம், இட்லி ஊத்துறதுக்கு சங்கடம். யாராவது செஞ்சு கொடுத்தாலும் இது பழகிட்டா லைஃப் லாங் செய்யணுமில்ல அப்படிங்கிற சங்கடம். இதெல்லாம் உண்மை நிகழ்வு. அப்போ அந்த குழந்தைக்கு இட்லிங்கிறதுக்கு அதுக்கு என்ன பழக்கிறாங்க? ஃபாஸ்ட் ஃபுட் பழக்கிறாங்க. ப்ரெட்டு இல்லை பேக்கெட்டில் வாங்கிட்டு கடையில் வாங்கிட்டு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி. அப்போ அந்த குழந்தை அந்த குழந்தைக்கு பிடிக்காது. அந்த குழந்தை பிடிக்காதுன்னு சொல்லுச்சா? சொல்லலை. இதே மாதிரி பார்க்குறோம். 1.5 வயசு குழந்தைக்கு குளிக்க வைக்கிறதுக்கு பாத்திரம் கழுவுற ஜிங்கில் வச்சு தான் குளிக்க வைக்கிறாங்க. கேட்டால் இவங்க ட்ரெஸ் நனைஞ்சு போயிடும், ட்ரெஸ் ஈரமாயிடும். குளிச்சு அப்படியே தூரமாக தூக்கிட்டு வருவாங்க. தூக்கிட்டு வந்து யாரோ தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க. வானத்துலேருந்து குதிச்ச மாதிரி அந்த குழந்தைய போட்டுட்டு போயிடுவாங்க. கொடுக்கவெல்லாம் மாட்டாங்க. ஏன்னா நான் இந்த வேலை செஞ்சு எனக்கு பழக்கம் இல்லை, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, இதாங்க எல்லாம் தொடச்சி எல்லாம் ரெடி பண்ணி கொடுங்க. இது யாரு? ஹை எஜுகேட்டடு, டபுள் டிகிரி, கோல்டு மெடலு. இவங்களுக்கு அறிவு இருக்குது, நல்லா பேசுகிறாங்க, நல்லா தெளிவாக இருக்காங்க, ஷார்ப்பாக இருக்காங்க, ப்ரில்லியண்ட்டாக இருக்காங்க. இதெல்லாம் பேரண்டோட ரிப்போர்ட்டு. ஆனால் செய்யலைங்கிறது தான் பிரச்சனை. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு பிரச்சனையும். இப்போ அந்த பெண் மேலே தவறு சொல்கிறத விட அவங்களுக்கு அப்படி தான் அந்த அறிவு பதிவாக இருக்குது. அது அந்த டிஎன்ஏ அறிவு பதிவை மாற்றுறதுக்கு தான் உளவியல் உங்களுக்கு வழிகாட்டுது. இது அடுத்த தலைமுறைக்கு போகாமல் இருக்கிறதுக்கு தான் இப்போவே மறுசீரமைக்கிறப்ப. ஆனால் சரின்னு அவங்க எடுத்துக்கவே மாட்டாங்க. நான் குழந்தைன்னா நான் செய்யணுமா, அப்படியெல்லாம் ஒரு ரெக்கார்டே இல்லையே அப்படின்னு சொல்லி எதிர்வாதங்கள் தான் வரும்.
அப்போது அந்த டிஎன்ஏ அறிவு பதிவில் எவ்வளவு டெபாசிட் வேண்டாங்கிறதா இருக்குதோ அதுதான் அவங்களை இயக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த மாதிரி பாருங்கள், ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம எங்கெல்லாம் சிக்கிட்டு இருக்கோம். யாராவது ஏதாவது பேசுனா பிடிக்க மாட்டேங்குது, நெகட்டிவாக சொன்னால் பிடிக்க மாட்டேங்குது, அடிக்கடி நோய் சம்மந்தப்பட்டது சொன்னால் பிடிக்க மாட்டேங்குது, எங்கேயாவது போனால் வண்டியில் பார்த்து பத்திரமா போன்னு சொன்னால் பிடிக்க மாட்டேங்குது, வேகமாக போகாத மெதுவாக போன்னு சொன்னால் பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா இதெல்லாம் நெகட்டிவ் வேர்ட்ஸ். அப்போ இவங்களுக்கு தகுந்த மாதிரியே பாசிட்டிவாக வளர்க்கப்பட்ட குழந்தைகள் தான் இன்னைக்கு போயிட்டு எங்கேயுமே அடாப்ட் ஆகாமல் வேலைக்கு போகாமல் 35 வயசில் கல்யாணம் வேண்டாம் வேலை வேண்டான்னு இருக்காங்க. பெற்றோர்கள் அனைத்து வசதிகளும் செய்து கொடுத்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ இவங்களை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டயக்னோஸ் பண்ணி தான் அந்த டிஎன்ஏ மாற்றுறதுக்கு மினிமம் 3 மாதத்துலேருந்து 3 வருஷம் சொல்கிறோம் நாங்கள். ஒரு டிஎன்ஏ மாற்ற, அறிவை மாற்ற 1000 நாட்கள் எங்களோட கோட்பாடு. அதாவது எனக்கு இதெல்லாம் சரி பண்ணணும் வந்தால், இல்லைன்னா அதோட டியூரேஷன் அதிகமாகும். இந்த மாதிரி நம்மளோட லைஃப் ஸ்டைலில் நம்ம நல்லா இருக்கணும்னா மற்றவர்கள் மேல் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறத நம்ம தவிர்த்தரணும். ஏன்னா அவங்களோட அறிவு பதிவது நம்மளோட அறிவு பதிவது அது தப்புன்னு நம்மளுக்கு தெரியும். அந்த குறையை நம்ம பார்த்துட்டு அமைதியாக போயிட்டா நம்ம நல்லா இருக்க முடியும். இதை விலக்கி சொன்னோம்னா நம்மளுக்கு தான் பிரச்சனை வரும். அப்போ தப்பு செய்கிறவங்களாம் தப்பு செய்வான், நம்ம அதை பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு போகணுமான்னு கேள்வி வரும். பாதிக்கப்படுறது நான் தானே வரும். அப்போ அந்த பாதிப்படையாமல் நம்மளை எப்படி இந்த சமூகத்திலையும் குடும்பத்திலையும் உறவினர்கள் மத்தியிலையும் அமைச்சுக்கணும். அதுக்கு தான் நம்மளோட ஹியூமன் இன்டெலிஜென்ஸை நம்ம அதிகப்படுத்தணும். நுண்ணறிவு, அந்த நுண்ணறிவு அதிகப்படுத்துறதுக்கு தான், பழைய அறிவை மாற்றுறதுக்கு தான் நீங்கள் அப்பப்போ உங்களை டயக்னோஸ் பண்ணி உங்களோட அறிவை புதுப்பிக்கிறதுக்கு துறை சார்ந்த நிபுணர்களை அணுகிறது, புது நட்பு வட்டத்தை அதிகப்படுத்துறது, புது புது மனிதர் தொழில் அதிபர்களோட நம்ம இணையிறது. எத்தனை தொழிலதிபர்கள் நம்மளுக்கு தெரியும்? நம்மளை பக்கத்தில் வச்சுக்குவாங்களா? எந்த விஐபியாவது நம்ம போனால் நம்மளை கூப்பிட்டு பக்கத்தில் வைப்பாங்களா? அவங்களுக்கு தனி வழி, கோயிலே அதான் நடக்குது, நிறைய புனித ஸ்தலங்கள் அதான் நடக்குது. தனி வழி, பொது வழி. அதே மாதிரி நம்ம பொது வழியிலேயே போயிட்டுருக்கோம். ஏன்னா நம்மளோட இயலாமை, தெரியாமை, தெரிந்து கொள்ளாமை. இன்னைக்கு வரைக்கும் நம்ம எதையுமே புதுசாக ஏற்றுக்க மறுக்கிறோம், ஏற்றுக்க வெறுக்கிறோம். ஏன்னா பயம். 4 பேர் என்ன சொல்லுவாங்க, என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த 4 பேர்த்த தூக்கி எறிஞ்சிட்டு உங்களை தூக்குங்க, உலகம் உங்களை தூக்கும். நீங்கள் மனநிறைவோடு இருக்க முடியும், நிம்மதியாக இருக்க முடியும். திங்க் பண்ணுறதை விட்டுட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கை வாழுங்க. அப்போ உங்கள் குழந்தைகள் வளர்ச்சி அடைவாங்க. குழந்தைங்கன்னு அவங்களையே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பின்னாடி ஒரே ஒரு கேள்வி வரும், நானா கஷ்டப்பட சொன்னேன், நீ பட்னி இருந்ததுக்கு நான் என்ன பண்ணுவேன், நீ செருப்பு போடாமல் இருந்ததுக்கு நான் என்ன பண்ணுவேன், அது உன் லைஃப், இது என் லைஃப், இஷ்டம்னா இரு, கஷ்டம்னா போ. அப்போ வழியை உருவாக்குனது யாரு? நம்ம தான். அப்போ நம்ம தான் மாறணும். மாற்றம் ஒன்றே நம்மளோட வளர்ச்சி கொடுக்கும். இன்னையிலிருந்து ஒரு முடிவெடுங்க. உங்கள் வாழ்க்கை நீங்கள் வாழுங்க, உங்கள் லைஃப் பார்ட்னரோட நீங்கள் இருங்க. அவங்களுக்குள்ள என்ன பேசுறதுனாலும் தனிப்பட்ட முறையில் பேசுங்க. உங்களை பார்த்து தான் உங்கள் குழந்தைகள் சொல்லுவாங்க. நீங்கள் சொல்லி கொடுத்தது எதுவுமே அவன் மைண்டுக்கு போகாது, நீங்கள் உட்கார வச்சு கிளாஸ் எடுத்தது எதுவுமே அவன் மைண்டுக்கு போகாது. நீங்கள் என்ன செஞ்சீங்கிறது மட்டும்தான் அவன் மைண்டுக்கு போகும். நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு வீட்டில் போய் ஒரு 10 நிமிஷம் டிவி ரிலாக்ஸாக நியூஸ் தான் பார்ப்பீங்க. ஆனால் அவங்க மனசில் அது எப்படி பதிவாகுன்னா, வந்தோன்னே டிவி போடுறாங்க, நம்மளை மட்டும் குறை சொல்கிறாங்க, தப்பு சொல்கிறாங்க, அவங்க 10 நிமிஷம் நான் 2 நிமிஷம் தான் நினைப்பாங்க. அப்போ அவங்க மனசில் பதிவாகிறது வேறு மாதிரி இருக்கும். அப்போ மாற்றத்தை நம்ம கொண்டு வர்றப்ப நீங்கள் எத்தனை பேர் புக்கு வச்சுருக்குறோம் வீட்டில்? ஒரு சிலருக்கு மட்டும்தான் இன்னைக்கு இருக்குது. ஆனால் புத்தகம்னாலே ஓடி போகிறவங்க இருக்கிற வீட்டில் அந்த குழந்தைங்க எப்படி புத்தகம் எடுத்து படிக்கும்? இப்படித்தான் தினமும் வாழ்க்கையில் ஒரு
போராட்டமாக நடந்துக்கிட்டு இருக்குது. குழந்தைகளோட படிப்பு, திருமணம், வாழ்க்கை முறை, உங்களோட வாழ்க்கை முறை, உறவினர்களோட இணைந்திருக்க முடியாத நிலை, இது போன்ற பாதிப்புகள் உங்களை நிம்மதியை இழக்கச் செய்யுது, மகிழ்ச்சி இழக்க செய்யுது. அப்போ இது போன்ற பிரச்சனையிலிருந்து விடுபடுறதுக்கு தான் உளவியல் வழிகாட்டுதல் உங்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்குது. அதுக்காக தான் எங்களோட நிறுவனம் வாழ்க்கைக்காக முதல் கிளினிக் ஆரம்பித்து ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான கல்வி, பொருளாதாரம், உளவியல் ஆரோக்கியம், சமூக அந்தஸ்து இவற்றில் ஏற்படும் பிரச்சனைகளை கண்டறிந்து மறுசீரமைத்து வளர்ச்சியை நோக்கி எடுத்துச் செல்ல உதவி புரிகின்றது.